வெல்கம் பேக் டு டிஎஸ்கே விலாகர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா மூஞ்சி தெரியாமல் நீ ரோட்டை காட்டிகிட்டு இருக்கேன்னா நான் மூஞ்சி எடுக்கலை, ஒரே டைக்கில் ஃபுல்லாக பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது யார் என்ன சேனல் ஒன்றுமே புரியாமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மாதம் இல்லை பல மாதத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிற விலாக் தான். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்சரில் ஏறி இருந்தோம். எங்கே போயிட்டு ஏறி இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது பேர் என்ன, சென்னை சென்ட்ரலில் தான் ஏறியிருந்தேன். என் மூஞ்சி தெரியுது, நான் யாருன்னு தெரியுதா, தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு வெறியோட டெய்லி கண்டென்ட் போடணும்னு நினச்சி வந்தோம். ஆனால் வெறி ஃபுல்லாக போச்சு, எங்கே போச்சுன்னு தெரில. மாதத்துக்கு ஒரு வீடியோ வந்து பல மாதத்துக்கு ஒரு வீடியோ வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவு சூப்பராக பேசி ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை கிளம்பிடுச்சு, நான் பேசுகிறதையும் கவனிங்க, பின்னாடி பேக்ரவுண்டும் கொஞ்சம் கவனிங்க. எப்பயுமே நம்ம போகும்போதே தான் வாய்ஸ் ஆக்சுவலி எடுப்போம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மன உடச்சலில் போடணுமா அப்படின்னு ஒரு ஐடியாவோடு எடுப்போமான்னு நினச்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துட்டோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல வீடியோ போட்டுட்டோம், ஆனால் ஒரு 10 லைக்கு கூட வரமாட்டுது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 லைக் வந்ததுன்னா நான் ரெகுலராக வீடியோ போடுறேன், இல்லைன்னா சேனல்லே குயிக் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிறேன். அந்த மன உடச்சலுக்கு வந்துட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பல அதில் நடக்கிறத பற்றி பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. லைக் போட்டுருங்க. 10 லைக் போட்டால் தான் நான் வீடியோ போடுவேன். அடுத்து நான் சேனலில் குயிக் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்து விடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 நாள் ஜேர்னி. இது எந்த ஊர் பேர் ஒன்றுமே தெரில. ட்ரெயின் பாட்டு பூதா அங்கங்கே ஆரஞ்சு கலரில் கொடி பறக்குது. கேட்டால் பிஜேபின்றானுங்க. நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் காக்கரோச்சி கூட்டண்டா அப்படின்னு. அப்படியே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இது எப்போ எடுத்த விலாகுனா எப்போ எடுத்தோன்னு எனக்கே மறந்துடுச்சு. ரெகுலராக இனிமேல் பார்த்திங்கன்னா 10 லைக்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்டென்ட் போடுவேன். அதனால் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களாம் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஒரே டைக்கில் பேசுகிறேன், எப்படி வரும்னு எனக்கு தெரில. போக வீடியோவும் சூப்பராக போட்டுருவோம். இப்போ ஒரு வேறு லெவலான பிளேஸுங்க இது. எங்கே என்ன ஊர் என்ன பேர் ஒன்றுமே தெரில, ஆனால் வெறித்தனமாக இருந்தது. இந்த இடத்துலலாம் போகும்போது கத்துறானுங்க, எல்லாம் எதுக்கு கத்துறானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரில எங்களுக்கும் தெரில. நாங்களும் கத்திக்கினே கிடந்தோம். சூப்பராக இருந்தது. இது ஏதோ பார்த்தீங்கன்னா குகாக, அது பேர் என்னது, அந்த கொடைக்கானலில் இருக்குமே குணாக்கேவா, அந்த ஃபீல் லைட்டாக கொடுத்தது. ஏதோ கோவாக்குள்ளே போகிற மாதிரி வேறு லெவல் ஜேர்னியாக இருந்தது. ஒரு பக்காவான ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ட்ரிப்புலாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்தே போகலாம், ஓகேவா? அதனால் புதுசாக வந்திருக்காங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டுவிட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பொடி நிறையா போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் எத்தனை பேர் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட போயிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா காடு மலை எல்லாம் இல்லாமல் கடந்து போச்சுங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, பக்காவான ஜேர்னி. இந்த ட்ரிப்பே ஒரு ரகமாக போச்சு. அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த மலைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கடா அது பேர் என்னது, தாஜ்மஹால்னு கேட்டிங்கன்னா தாஜ்மஹால்